அடையாளம் போடுவது. அடையாளம் போடுவதற்கு மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சில ஊர்களிலே இந்த அடையாளம் போடக்கூடிய நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னு சொன்னா, திருமணம் பேசிய மாப்பிள்ளை வந்தே அந்த பெண் பிள்ளைக்கு மோதிரத்தை மாற்றி விடுகிற ஒரு கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பகுதிகளில், முஸ்லிம் பகுதிகளை தான் சொல்லுகிறேன், இந்த அடையாளம் போடக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி என்பது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அகது உடன்படிக்கை நடைபெறுகிற அந்த நிகழ்வை விட மிக பெரியதாக கொண்டாடப்படும். அதற்கு பிறகு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். ஒரு காலத்துல டேட் தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு குடும்பத்தையும் சேர்ந்த முக்கியமான ஆட்கள் சேருவாங்க, சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால மருதாணி ஃபங்க்ஷன். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை வகையான புதிய புதிய நிகழ்வுகளை இந்த திருமணத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறோம். எவ்வளவு செலவுகள் கேட்டால் பொருளாதார பிரச்சனை, வாழ்க்கை செலவு கஷ்டம் என்றுதான் சொல்றோம். ஆனா கல்யாணம் மட்டும் கிராண்டா தான் நடக்கும். எப்படி காசு வருது? ஆடம்பரங்கள், வீண்வரையங்கள் பறக்கத் இருக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை கவலையோடு சொல்கிறேன். இதிலே மார்க்கத்தை விளங்கியவர்கள் கூட முன்னணியிலே இருந்து இப்படியான திருமணங்களை நடத்தி வைக்க கூடாது. அதிலே நாங்கள் மிக எச்சரிக்கையாக, கவனமாக இருக்க வேண்டும். இது நம்முடைய திருமணங்களில் நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய சில முக்கியமான உதாரணங்கள் சகோதரர்கள். எனவே இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் ஆடம்பரங்களும் வீண்வரையங்களும் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இவைகள் அனைத்தும் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு பெண்கள் பார்க்கக்கூடிய சினிமாக்கள், நாடகங்கள், இதன் பிரதிபலிப்புகள் தான், வேறொன்றும் கிடையாது.